ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செமையா ஜெயிச்சிருப்போம். சிஎஸ்கே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நம்ம டீம் வந்து அப்படியே சூப்பர் கிங்ஸ் மாதிரி வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு எலேஷன், அதாவது ஒரு புது கேப்டன், ஒரு புது வருஷம், ஒரு புது கேப்டன். போன வருஷம் கப்பு ஜெயிச்ச அதே டீம், கொஞ்சம் அடிஷன்ஸ், நியூ நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ், கொஞ்சம் நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேம் போகும்போது வி டிட் ஃபம்பிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஃபம்பிள் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹேவிங் செட் தட் அதுலேருந்து நல்லா பவுன்ஸ் பேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பார்க்கவே வந்து ஆல் டுகெதர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஜிடி வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் கமிங் ஃப்ரம் அ பிரில்லியன் போலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல கேப்டனா, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கேம் கேப்டன்சி பண்றாரு. ஸோ நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம் அது வந்து ஆஷிஷ் நேராவோட பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து வி ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில்லும் சூப்பரா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஒரு 50-50 கால் தான் சொல்லணும்னு தோணுது. எல்லா டீமுக்குமே எல்லா டீமையும் தோக்கடிக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த வருஷம் மெயினா பாத்தீங்கன்னா, எந்த டீமா இருந்தாலும், அதாவது கொஞ்சம் பவர் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ரேட் பண்ற டீம்ஸா இருந்தாலும் சரி, பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு ரேட் பண்ற டீம்ஸா இருந்தாலும் சரி, தே கேன் சர்ப்ரைஸ் யூ அட் எனி பிட். அதாவது நேத்து பர்ட்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா, ஜிடி வந்து தேர் ஃபார் கான். அதாவது இந்த அந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாதுன்னு நெனச்ச மேட்ச வந்து தே புல்ட் இட் ஆஃப் பை பிரில்லியன்ட் சே வாட் பிரில்லியன்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது ஒரு மாதிரி மும்பை இந்தியன்ஸ் மேபி தே காட் டூ ஹெட் ஆஃப் தெம் செல்ஸ்ன்னு தோணுது. ஒரு ஹார்திக் பாண்டியா வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருந்தாலுமே வந்து இட் டென்ட் லுக் லைக் தேர் கெட்டிங் எனிவேர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பேசிக்லி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி இட்ஸ் கோனா ஹாவ் ஆல் இட்ஸ் எலிமெண்ட்ஸ்னு தோணுது. ஏன்னா ஒரு ஒரு பக்கம் சுப்மன் கில், இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் கைக்வாட் ஹேஸ் எம்எஸ் தோனி டு கைட், அண்ட் சுப்மன் கில் ஆஃப் கோர்ஸ் ஹேஸ் ஆஷிஷ் நெஹ்ரா who's played in Chennai with Chennai. So அதனால he might be having a fair bit of idea as of how the pitch is gonna behave. So நாளைக்கு இதே நேரம் இந்த மேட்ச் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து முந்தின நாள் லைட் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இட்ஸ் ஆன் த பிளேன் சர்ஃபேஸ். எந்த டீம் வந்து டாஸ் ஜெயிச்சாலும் தி ஐஎஸ் பேட்டிங் செகண்ட் வுட் பி மோர் நைஸ். அதாவது ஏன் நான் பேட்டிங் செகண்ட் சொல்றேன்னா, சிஎஸ்கே ஆஸ் வி சா த லாஸ்ட் கேம் அரவுண்ட் ஒரு 75 for 5 வந்தாங்க. 75 for 5 வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரில்லியண்டான ஒரு நாக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஆடி இருந்தாங்க. அந்த ஆட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தி காட் சம்வேர். அதாவது வந்து தே டிட்ன்ட் எக்ஸேல் ஆர் ஆக்சிலரேட் டு 200. பட் இருந்தாலும் வந்து ஒரு 170ன்றது வந்து பிட் ஆஃப் காம்படிட்டிவ் ஆன் தட் ட்ராக். பட் ஆனா இட் வாஸ் லைக் ஒரு ஒரு மாதிரி ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்னே சொல்லலாம். சிஎஸ்கே ப்ரூவ் தட் வென் தே கேம் ஆன் டு பேட் தே டென்ட் ரியலி லீவ் எனி நேல்ஸ் ஆன் த காஃபின். தே ஹேமர்ட் எவ்ரி நேல் ஆன் த காஃபின் தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு எங்கேயுமே கேமை ஸ்லிப் ஆகவே விடல. எல்லா பேட்ஸ்மேனும் வந்தாங்க. ஒரு 30 ரன்னு, ஒரு 35 ரன்னு, ஒரு 40 ரன்னு, அந்த மாதிரி 40க்கு யாரும் போல. லைக் ஒரு 38, 35 அந்த ரேஞ்ச்லயே தான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து தேவர் ஏபிள் டு டூ திங்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து நிச்சயமா வந்து சிஎஸ்கேக்கு பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு போல் ஃபர்ஸ்ட். ஏன்னா இஃப் தேர் கோனா பிளே துஷார் தேஷ்பாண்டே, சே தேர் பிளேயிங் துஷார் தேஷ்பாண்டேனா, தேஷ்பாண்டே இஸ் அ வீக் லிங்க். ஷோர், சூப்பரா போட்டார் லாஸ்ட் ஓவர் வந்து ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணி சூப்பரா போட்டுட்டாரு. பட் இருந்தாலுமே ஐ கெஸ் திஸ் bowling attack has a weak link, that is துஷார் தேஷ்பாண்டே. he might give runs, he might pick wicket as well. So அதனால வந்து with Dhoni the captain, துஷார் தேஷ்பாண்டே was a different bowler. நிறைய ரன் கொடுத்தாலும் he used to pick up wickets. பட் ஆனா இந்த பர்டிகுலர் இதுல பார்க்கும்போது மேபி ஐ கெஸ் ஷார்துல் தாக்கூர் ஷுட் ஸ்டார்ட் இன் த பிளேயிங் 11. ஏன்னா ஐ கெஸ் ஹீஸ் அ மோர் ப்ரூவன் கமாடிட்டி அண்ட் இஸ் அ மேட்ச் வினர் அண்ட் மேட்ச் கேம் சேஞ்சர். ஸோ அதனால அவர் ஆடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இதர் எனக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒன் போலர் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒன் ஃபாஸ்ட் போலர் எக்ஸ்ட்ராவா போறதை விட, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்திரானா, ஐ டோன்ட் திங்க் பத்திரானா வில் ஸ்டார்ட். பட் ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ வுட் கோ டூ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா போன மேட்ச் வந்து மூணு 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 பிளேயர்ஸ் தான் ஆடி இருந்தாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 3 பேர் தான் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணியிருந்தாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டி யூ ஹாவ் டு பி வெரி ஷுர் தட் பத்திரானா அண்ட் முஸ்தபிசூர் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் சப்ல வந்து ஐ கெஸ் தூபே தான் உள்ள வருவாரு. ஸோ தூபே உள்ள வராருன்னும் போது எதுக்கு அந்த ஒரு 4வது ஃபாரின் பிளேயரை வந்து நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணணும். ஸோ தூபே ஆடுற அந்த ஸ்லாட்னால we can play four foreign fast bowlers. I mean, four foreign all rounders. So, four foreign all rounders ஆடும்போது you will have that variety. துஷார் தேஷ்பாண்டே நிச்சயமா he might miss out tomorrow. Might be the impact sub. அதாவது இம்பாக்ட் சப்பா பத்திரானா வருவாரு சப்போஸ் நம்ம வந்து போலிங் செகண்டா இருந்தா. ஸோ போலிங் இப்போ சப்போஸ் துஷார் தேஷ்பாண்டே வச்சு நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் போலிங் போடுறது என்ன கேட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் வித் த பேட்டிங் லைன் அப் தட் we have we can go at ஜிடி. ஸோ ஜிடி வந்து என்னதான் நல்லா போலிங் போட்டிருந்தாலும் தே ஹாவ் அ லாட் ஆஃப் தமிழ் பாய்ஸ் கம்மிங் இன். ஸோ தமிழ் பாய்ஸ் வரும்போது நிச்சயமா அவங்க ஹோம் டர்ஃப், ஸோ தே நோ பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் சிஎஸ்கே டு வின், பட் இட் இஸ் 50-50 பிளேயிங் ஃபீல்ட். ஸோ இங்க வந்து நான் ஜெயிக்கும்னு சொல்றதுனால சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படிலாம் கிடையாது. பட் ஐ திங்க் சிஎஸ்கே வில் கெட் ஓவர் திஸ் பை சே ஒரு 55-45 அந்த ஒரு இதுல வந்து சிஎஸ்கே ஜெயிக்கும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் வந்து 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஆடிட்டு துஷார் தேஷ்பாண்டே வந்து டிராப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்திரானா இஸ் மேட்ச் ஃபிட் இல்ல, மேட்ச் ஃபிட்டா இல்லைன்னா ஐ கெஸ் ஷார்துல் தாக்கர் உள்ள கொண்டு வரலாம். ஷார்துல கொண்டு வந்தா யூ டோன்ட் ஹாவ் டு கோ இன், அதாவது ஒரு பேட்டிங் டெப்த்தும் இருக்கும், எல்லாருமே அங்க பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஈவன் துஷார் தேஷ்பாண்டே இஸ் எ பேட்ஸ்மேன், பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரான்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ். மை ப்ரெடிக்ஷன் இஸ் சிஎஸ்கே வில் வின். சிஎஸ்கே இஃப் தே வின் த டாஸ் தே ஹாவ் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பட் ஆனா சிஎஸ்கே சேஸ் போறதை விட பேட்டிங் கூட ஆடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் திங்ஸ். ஸோ ஐ திங்க் சியர்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு சிஎஸ்கே. நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் நாளைக்கு கேம், ஒரு மாதிரி நல்லாவே ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருக்கு. சாண்ட்னர் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்க, பட் ஆனா சாண்ட்னர் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா தீக்ஷனா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்காரு. ஸோ நிச்சயமா ஏதாவது ஒரு மேட்ச் வந்து சாண்ட்னர் ஆடுறாருன்னு பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஆல் டு யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ